லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்க போனீங்க நீங்க? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல? லக்ஷ்மி, அழாதீங்க. நெத்தில அடிபட்டிருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல லக்ஷ்மி. திருவேங்கடம் சாரை கூப்பிட போன இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். நான் நல்லதா இருக்கேன், பதட்டப்படாதீங்க. முதல்ல கண்ணை தொடங்க ப்ளீஸ். சார், நிச்சயமானதுக்கு அப்புறம் மாப்பிள்ள வெளியே போக கூடாது, அப்படியே போனாலும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பொறுப்பான ஆள் நீங்க, நீங்களே இப்படி பண்ணலாமா? உங்களை காணோன்னு நாங்களாம் எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? ஆமா ஹரி சார், நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்களே. பாவம் லக்ஷ்மி அக்கா எவ்வளவு துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? கல்யாண மாப்பிள்ளைக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டுச்சுன்னா அப்புறம் பாக்குறவங்க லக்ஷ்மி அக்கா மேல தானே குறை சொல்லுவாங்க. பிரதீபா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? இல்ல பவி, யாருமே அக்காவை தப்பா பேசிட கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் சொல்றேன். அந்த பொறுப்பை கொஞ்சம் கூட இல்லாம அவர் பாட்டுக்கு போயிட்டாரேன்னு தான் நான் பேசுறேன். ஹரி, தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி விபத்துல மாட்டிட்டு வந்திருக்க. இதுக்கப்புறமா உனக்கு கல்யாணம் தேவையாடா? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? ஆக்சிடென்ட்ல யதார்த்தமா நடக்கிறது, அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் என்னம்மா அப்படி தப்பா சொல்லிட்டான்? அவனை சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு தெரியும். அவன் இது வரைக்கும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட பண்ணது கிடையாது. இப்ப போய் இடிக்கிறான்னா என்ன அர்த்தம்? இந்த பொண்ணு வந்த நேரம் தானே. என் கவனக்குறைவுதான் காரணம். மற்றபடி லக்ஷ்மிக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தயவு செஞ்சு இதை சென்டிமெண்டாலாம் பார்க்காதீங்க. அது எப்படிப்பா பார்க்காம இருக்க முடியும்? அந்த பொண்ணுக்கு முதல் கல்யாணத்தில் அதிக நாள் வாழுன்னு சொன்னாங்க. நல்ல ராசி உள்ள பொண்ணாக இருந்தா ஏன் கொஞ்ச நாளே தாலி எடுக்க போற? இங்க பாரு ஹரி, இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு கல்யாணம் பண்ண போற. இந்த வாழ்க்கையாவது உனக்கு கடைசி வரைக்கும் வரணும் தான் நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க, பார்த்து நடந்துக்க, அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். இந்த பாருங்க, சொந்தம் எல்லாம் எதுக்கு வரும் எப்படி வரும்னு எனக்கு நல்லா தெரியும். இது ஏன் வாழ்க்கை. நான் லக்ஷ்மியோட நல்லா வாழ்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை பத்தி இனிமே யாரும் பேச வேண்டாம். நல்லா சொல்லுங்க ஹரி சார், நல்லா சொல்லுங்க. பா, அடுத்தவங்களோட வாழ்க்கையில தலையிடுறதே இந்த சொந்தங்களுக்கு வேலையா போச்சு. பாவம் லக்ஷ்மி அக்கா, அவங்கள போய் குறை சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவங்க பேசுறதுல என்ன தப்பு இருக்கு பிரதீபா? நீ ஆமா, ஏதோ ஹரி ஒண்டி கட்டியா இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, வீட்டு வேலையெல்லாம் சொன்னா செய்யறாரு. அப்படி பார்த்தா ஒரு ஆதாயத்துக்காக தானே அவங்க இவரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தானே இந்த கல்யாணமே நடக்குது. என்ன பேசுற நீ? சார், நான் உங்களுக்கு வேண்டப்படாதவதான், சொல்ல போனா எதிரி. என்னாலதான் நீங்க ஜெயிலுக்கும் போனீங்க. ஆனா நான் பேசுறது தப்புன்னு இங்க இருக்கிற உங்க சொந்தக்காரங்க யாராவது சொல்லட்டும், பார்க்கலாம்.
சார், யானையோட பலம் யானைக்கு தெரியாது. உங்களை வச்சு இந்த குடும்பமே வாழதான் இந்த கல்யாண டிராமா எல்லாம். ஏய் சோனியா, நீ ரொம்ப ஒழுங்கா லட்சுமி அக்காவை பத்தி பேசுறதுக்கு வந்துட்ட. முதல்ல இங்க இருந்து போ. லட்சுமி அக்கா எப்படின்னு எங்களுக்கு தெரியும். நியாயத்தை சொன்னா நீங்க எல்லாரும் இப்படிதான் பேசுவீங்க. வாழ்க்கை பூரா அமங்கலியா இருந்த ஒருத்திக்கு சார் வாழ்க்கை கொடுக்க போறாரு. கண்ணை கட்டிக்கிட்டு பாலும் கிணத்துல விழ போறாரு. அது முட்டாள்தனம்னு நான் சொல்றேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன திட்டுறீங்க? டேய், உன்னை யார் இங்க வர சொன்னது? முதல்ல இங்க இருந்து வெளியில போ. இந்த நேரத்துல நாம உள்ள புகுந்து கொஞ்சம் லட்சுமிக்கு சப்போர்ட்டா பேசினாதான் நம்ம மேல சந்தேகம் வராது. ஸ்டாப் இட் சோனியா. என்ன பேசுற நீ? அவங்கள மாதிரிலாம் ஒருத்தவங்க கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். தனி ஒரு பொண்ணா இருந்து குடும்பத்தை உருவாக்கி இருக்காங்க, அவங்கள காப்பாத்தி இருக்காங்க. அவங்கள போய் வாய் குசமா அப்படி இப்படின்னு ராசி இல்லாதவன்னு சொல்லி பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பிரதீபா, காமாலக்காரன் கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ லக்ஷ்மின்னு சொன்னாலே நீ நல்லவன்னு தான் சொல்லுவ. ஏன்னா உனக்கு அப்படி ஒரு வியாதி வந்திருக்கு. இத பாரு, நான் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சொல்ற நான் வேணும்னா தப்பா இருக்கலாம், ஆனா நான் சொல்ற விஷயம் சரிதானே? சரிப்பா, இவ்வளவு பிரச்சனையோட இந்த கல்யாணம் நடக்குது. நாளைக்கே பாவம் இவர் உசுருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? யார் அதுக்கு பொறுப்பேத்துக்கிறது? பார் சோனியா சார், நான் உங்களுக்காக தான் சார் பேசிட்டு இருக்கேன். இந்த லக்ஷ்மி கழுத்துல முதல் தடவை ஏறின தாலியும் நிலைக்கல, ரெண்டாவது தடவை ஏற தாலியும் நிலைக்க போறதில்ல. அதனால இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. யார பத்தி யார் தப்பா பேசுறது? என் மருமக சொக்க தங்கம். எப்படியும் சொந்தம் எல்லாம் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடும்னு பார்த்தா இவர் என்ன திடீர்னு உள்ள புகுந்து புதுசா குழப்புறாரு. லக்ஷ்மிக்கு ஆபத் பாந்தவனா யாராவது வந்துகிட்டே இருக்காங்களே. நீ எல்லாம் புத்தி சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு இல்ல? இதுக்கெல்லாம் நானும் ஒரு வகையில காரணம் தான். என் வீட்டு மகாலட்சுமி இத்தனை நாளா நான் உதாசீனப்படுத்திட்டேன். லட்சுமி, என்ன மன்னிச்சிரு லட்சுமி. ஐயோ அப்பா, நீங்க அப்படி பேசாதீங்கப்பா. உங்களுக்கு என்ன பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குப்பா, எல்லா உரிமையும் இருக்கு. எவ்வளவு காலம் நெருப்புல கடந்தாலும் சங்கு கருத்து போகாது. அப்படித்தான் என் லட்சுமி. அவ மேல யாரு என்ன குத்தம் சொன்னாலும் அவளை கலங்கப்படுத்தவே முடியாது. இந்த ஹரியும் சாதாரணப்பட்டவனா? எதிரிக்கு கூட நல்லது செய்யற குணம் கொண்டவன். நீங்க 2 பேரும் தான் சேரணும். நான் தான் முன்னாடி நின்று நடத்தி இருக்கணும். சின்ன புத்தித்தனமா இருந்துட்டேன். எனக்கு பதிலா இது எல்லாத்தையும் என் பேரை எடுத்து செய்யறானே, அவனும் யாரத்தான் தானே.
இனி எந்த குறையும் வராது. உங்க மனசு போல 2 பேரும் ரொம்ப நல்லா வாழ்வீங்க. இது எங்க வீட்டு கல்யாணம். ஹரி என் புள்ள. அவனுக்கு என்ன நல்லது பண்ணணும்னு ஒரு அப்பாவா எனக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். நீங்க எல்லாம் வாழ்த்த வந்திருக்கீங்க, அத மட்டும் பண்ணுங்க. இனி என்ன மீறி இந்த கல்யாணத்தை யாரும் தடுக்க முடியாது. நீங்க தான் நல்ல கார் ஓட்டுவீங்களே, வேகமாவும் போக மாட்டீங்க, அப்புறம் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? நீங்க இது வரைக்கும் இடிச்ச வண்டியை பார்த்தீங்களா? சரி விடுங்க, இதெல்லாம் கெட்ட கனவாவே போகட்டும். மருதாணி என் கையில எப்படி செவந்திருக்கு பாருங்க. என்னங்க நீங்க அமைதியாவே இருக்கீங்க? நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீங்க ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்களே. சாரி லக்ஷ்மி. அம்மா என்ன கேட்டீங்க? சரி போது போங்க. கல்யாண மாப்பிள்ள வேற எங்கேயாவது ஊர்ல இருந்துக்கிட்டு பொண்ணை நினைச்சு கனவு கண்டா பரவாயில்லன்னு சொல்லலாம். இப்படி பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு கனவு கண்டா எப்படி? நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது. அப்பாவும் மனசு மாறி வந்திருக்காரு. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுல சந்தோஷ். குட்டிக்கா? குட்டிக்கு என்ன? சந்தோஷ் பத்தின உண்மை இப்ப திருவேங்கடம் சாருக்கு தெரிஞ்சு போச்சு. அவரும் அதை ஏத்துக்கிட்டு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அத லக்ஷ்மி கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? இப்போதைக்கு லக்ஷ்மி கிட்ட எந்த கெட்ட விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க, ஏன் நீங்க இயல்பாவே இல்ல? எதுவும் பேசாம அமைதியாவே இருக்கீங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இல்ல, கல்யாண நாள் நெருங்க நெருங்க ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. அவ்வளவுதானா? எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. நமக்கு தான் கல்யாணமாகி 1 வருஷத்துக்கு மேல ஆகுதே. இதெல்லாமே குட்டியும் பவியோட ஆசைக்காகவும் தானே செய்றோம். அதனால டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இருங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். உண்மைதான் லக்ஷ்மி. பெத்தவங்களோட ஆசையே பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதா. ஏன் ஆசையும் அதுதான். பவியும் சந்தோஷம் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையோட ரொம்ப காலம் ஒத்துமையா இருக்கணும். அவங்கள யாரும் பிரிக்க விட மாட்டேன். நீங்க இத பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. ஹலோ ஹலோ. ஹாய் சார். ஹாய் சார். சாரி சார், மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கிறதால அங்கே நாம பேசிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும். அதான் நான் உங்களை இங்கே வச்சு பேசுகிறேன். நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நோ ப்ராப்ளம் சார். உங்கள் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஒரு நிமிஷம் சார். சார், இவங்க தான் ஆஸ்திரேலியன் சிட்டிசன், பெரிய கோடீஸ்வர ஃபேமிலி. மேரேஜ் ஆகி 13 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு குழந்தை தான் இல்லை. இனி குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. அதனால தான் அடாப்ட் பண்ணலாம் முடிவுக்கு வந்துட்டாங்க சார். ஓகே, நிறைய குழந்தைய பார்த்துருக்காங்க சார் இவங்க. என்னமோ தெரியல, உங்கள் குழந்தைய பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார். உடனே ஓகே சொல்லிட்டாங்க சார் அவங்க. சார், காலையில் 11 மணிக்கு ஃப்ளைட் சார். நீங்கள் ஒரு 6 மணிக்கு வந்துட்டா போதும். அங்கே வச்சு குழந்தை கொடுத்தா போதும் சார். ஓகே சார், அதெல்லாம் நான் கொண்டு வந்துடுறேன். ஆனால் ஒரு சின்ன டவுட்டு சார். சார், இந்த குழந்தை போன நேரம் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அப்போ இந்த குழந்தை மேலே இருக்கிற பாசம் குறைஞ்சிடாதே சார்? அவங்கள எனக்கு 2 வருஷமா தெரியும் சார். ரொம்ப நல்லவங்க சார் அவங்க. நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது சார். சார் சார் நீங்கள் குழந்தை கொண்டு வரும்போது இந்த ஃபார்மில் ஒரு சைன் பண்ணி எடுத்துட்டு வாங்க. குழந்தை ஃபாரின் போகிறதால இந்த ஃபார்ம் கட்டாயம் தேவை. அப்போ தான் அடாப்டேஷன் சேஞ்ச் பண்ண முடியும். சார், குழந்தைய தத்து எடுத்துக்கிறது நீங்கள் தானே? இல்லை சார், எங்கள் அம்மா தான் தத்தெடுத்திருக்காங்க.
அவங்க கிட்ட நான் சைன் வாங்கி தரேன். சார் உங்க அம்மா சைன் பண்ணுவாங்கல்ல? அவங்களுக்கு குழந்தைய தத்து கொடுக்க சம்மதம் தானே? என்னாச்சு சார்? குழந்தைய வளர்க்குறேன்னு ஆசையா தத்தெடுத்த நீங்க இப்ப ஏன் சார் தத்து கொடுக்க முடிவுக்கு வந்தீங்க? அது வேற ஒண்ணும் இல்லை சார். அந்த குழந்தையால தேவையில்லாம எங்க குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ எனக்கும் குழந்தை பிறக்க போகுது. அதான் இந்த குழந்தைய தத்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே சார். சார் இங்க பாருங்க, எங்க அம்மா கிட்ட இந்த குழந்தைய தத்து கொடுக்குறோம்னா அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாம தான் நான் இதுல சைனே வாங்கணும். சார் நீங்க அன்னைக்கு அவ்வளோ தூரம் கேட்டதால் தான் நான் இதெல்லாம் பண்றேன் சார். நாளைக்கு சட்ட சிக்கல் ஏதாவது வந்தா கோர்ட்டு கேஸ்ன்னு என்னால் அலைய முடியாது சார். ப்ளீஸ் சார், உங்க குடும்ப பிரச்சனையில என்ன வம்புல மாட்டி விட்டுறாதீங்க சார். நீங்க பயப்படாதீங்க, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க. நாளைக்கு 6 மணிக்கு இந்த ஃபார்மோட குழந்தைய கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். போதுமா? சரிங்க சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வரேன் சார். எல்லாம் கரெக்டா இருக்கா அத்தை? ரொம்ப அழகா இருக்கீங்க அத்தை. சூப்பர். பவி, பொண்ணுக்கு அதிகமா மேக்கப் போடாதீங்க. அப்புறம் மாப்பிள்ளை பக்கத்துல நிக்கும் போது அவரு டல்லா தெரிய போறாரு. ஆமா ஆமா, லக்ஷ்மி அக்கா ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் போல இருக்காங்க. இந்த அழகுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அழகு சேர்த்தா அவ்வளவுதான். என்ன அத்தை புதுசா வெக்கம்லாம் பண்றீங்க? ரேடியோல பட்டு பட்டுன்னு பேசுற எங்க அத்தையா இது? என்ன பவினி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அத்தை, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட வாழ்க்கை ஆசைப்பட்ட மாதிரி மாறிடுச்சு. இந்த சந்தோஷம் இனி காலம் பூரா நம்ம கூடவே இருக்கணும். அம்மா, என்னம்மா இன்னும் ரெடி ஆகலையா நீங்க? அங்க ஹரிசா ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் ரெடி தான்டா. இன்னும் ஃபைனல் டச் பண்றதுக்காக அத்தை வெயிட் பண்றாங்க. இன்னும் 5 மினிட்ஸ் தான் அனுப்போம். செல்ல அம்மா, சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. நான் அங்க ஹரிசார் கூட இருக்கிறேன். வந்தவங்க எல்லாம் கவனிக்கணும். ஓகே? சரி. அம்மா சீக்கிரமா வந்து. செல்ல அம்மால. எல்லாம் ரெடியா? ரெடி ஆயிட்டீங்களா? வாவ், அழகா இருக்கீங்க. சூப்பர். மேடம், இந்த மேரேஜ்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இனிமேல் தான் நடக்க போகுது. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. எல்லாத்தையுமே அரைகுறையா தான் சொல்லுவியா? பாரு, அவங்க என்னென்ன புரியாம முழிக்கிறாங்க. உனக்கு எல்லாரும் முன்னாடி நசிங்கப்பட்டது வேலையா போச்சு. பா, பொறுமையா சொல்ல மாட்டியா? ஐயோ போதும், உங்க சண்டே அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல என்ன விஷயம்ன்றத சொல்லுங்க. சாரி மேடம், இங்க ஒரு ஃபேமஸ் உங்க வெட்டிங்கை பத்தி கேள்விப்பட்டு உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு வந்திருக்காங்க. ஆமா மேடம், நீங்களும் ஹரி சாரும் வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா இந்த வெட்டிங் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிடும். எஸ். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமே. கல்யாணம் பண்ணிக்கிறத யாராவது இன்டர்வியூ கொடுப்பாங்களா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல்ல செய்யற வேலையை இன்டர்வியூ கொடுக்கறதா? மேடம், நீங்க மட்டும் இந்த சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்து பாருங்க. அப்புறம் செல்போன் வச்சிருக்கிற எல்லாருமே உங்க கல்யாணத்தை லைவா எடுக்கணும்னு வந்து நிப்பாங்க கல்யாண மண்டபத்து வாசல்ல. இத பாருங்க, கல்யாணம்ங்கிறது இங்க 2 பேரோட தனிப்பட்ட விஷயம். எங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிடுறது அவங்களோட வாழ்த்தையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கறதுக்கு தான். இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறதெல்லாம் தேவையில்லாத பப்ளிசிட்டி. அது எங்களுக்கு வேண்டாம். ப்ளீஸ். அது எப்படி மேடம் பேசி வச்ச மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி சொல்றீங்க? ஹரிசார் கிட்ட போய் சொல்லும் போதும் அவரும் இதையே தான் சொன்னாரு. அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த கல்யாணம் சாதாரண கல்யாணம் இல்ல அத்தை. ஒரு சோஷியல் மோட்டிவேஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆமா அத்தை, சொசைட்டில உங்கள மாதிரி சிங்கிள் மதர்ஸ் எத்தனையோ பேரு அவங்களோட ஆசையும் கனவுகளையும் பூட்டி வச்சுட்டு குடும்பம் குழந்தைன்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அவங்க எல்லாருக்கும் உங்க இன்டர்வியூ ஒரு தைரியத்தை Yes. கொடுக்கும். அத்தை, இது மூலமா யாராவது ஒருத்தருக்கு பயனானா கூட அது நல்லது தானே. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருந்துட்டு போகட்டுமே. ஓகே சொல்லுங்க அத்தை. அதெல்லாம் சரிதான் பவி. ஆனா எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குது. என்னது உங்களுக்கு கூச்சமா இருக்கா? எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆர்ஜே நீங்க, உங்களுக்கு போய் கூச்சம் சொல்லலாமா? ஓ, இதுதான் யானைக்கும் அடி சறுக்குன்றதோ? ஐயோ போதும் போதும், இன்னும் மாறி மாறி இந்த மாதிரி மொக்கையெல்லாம் போடாதீங்க. நீங்க போய் இன்டர்வியூ வேலையை பாருங்க, நான் அத்தையை கூட்டு வரேன்.